ஆமென். கர்த்தர் நாம் பரிசுத்தப்படுவதாக. ஆ, இன்றைக்கு இந்த 15வது நாள், அதாவது அதிகாலை ஜெபம் நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 15வது நாள். காலையில் இந்த ஜெபத்தை நாம் கலந்து கொண்டு ஆ, ஆராதித்து நிறைய காரியங்களை பேசணும். அதில் ஒரு சின்ன திருத்தம். அந்த திருத்தத்திற்காக தான் இதை திருத்தி உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு லைவ் செஷனையும் இந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா விளங்கி கொள்ளணும். ஸோ கர்த்தர் இதில் மொத்தமாக இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு டிசிப்ளின் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். அவர் அந்த ஒழுக்கத்தை எந்த ஒரு ஊழியக்காரரிடத்திலும், எந்த ஒரு தேவ பிள்ளைகள் இடத்திலும், எந்த ஒரு விசுவாசிகள் இடத்திலும் ஆண்டவர் வந்துட்டு ஒரு டிசிப்ளினை தான் ரொம்ப எதிர்பார்க்கிறது. அவர்கள் அந்த சின்ன காரியங்களில் ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களா, கீழ்ப்படுகிறதுல ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களா, ஆராதிக்கிறதுல ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களா, அவர் எப்படி தொழுது கொள்ளுகிறாங்க, எப்படி கீழ்ப்படுகிறாங்க, எப்படி ஊழியம் செய்கிறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி பிரசங்கிக்கிறாங்க என்று எல்லா காரியத்திலும் அந்த ஒரு டிசிப்ளின். ஸோ அந்த ஒழுக்கத்தை குறித்ததான காரியத்தை பேசி கொண்டிருந்தோம். அப்போது நாம் கடந்த நாள் பார்த்தது என்னவென்றால், மோசேயை வந்து 40 வருஷத்தில், அதாவது எகிப்து தேசத்தில் 40 வருஷத்தில் இருந்தார். அந்த 40 வருஷத்திலே மோசே டைரெக்டாக முச்செடி நடுவில் கூட்டிட்டு போகாமல், மலையின் அனுபவம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், 40 வருஷம் அவரை மீதிய தேசத்தில் சூழ்நிலைகள் நிமித்தமாய் கொண்டு போய் அந்த இடத்துல மோசே 40 வருஷம் வைத்து அவரை உடைத்து உருவாக்குறார். ஸோ என்னாகும் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மோசேயுடைய சுபாவத்தை குறித்து பேசப்படுகிறது. பூமியில் இருக்கிறதான சகல ஜனங்களை பார்க்கிலும் மோசேயோடு மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சாந்த குணம் என்பது கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறதான சுபாவம். இந்த சாந்த குணத்தை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த சாந்த குணம் இல்லை. எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது தான் அவர் அந்த காரியங்களை, அந்த ஜனங்கள் துன்பப்படுகிறதை பார்த்து அவர் கோபம் வந்து அந்த இடத்துல அடித்து ஒரு கொலையே நடக்கிற அளவுக்கு அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், சாந்த குணம் என்பது எகிப்து தேசத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லை. சாந்த குணம் என்பது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லை. சாந்த குணம் என்பது, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்தலத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மால் அந்த சாந்த குணத்தை வளர்த்து கொள்ள முடியாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாந்த குணம் என்பது ஆண்டவர் நம்மை இருக்கிற பொசிஷன்ல இருந்து, இருக்கிறதான ஸ்தானத்திலிருந்து, இருக்கிறதான இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சில சமயம் நம்மை ஒடுக்குகிற இடத்திற்கு, நமக்கு பிடிக்காத ஸ்தலத்திற்கு, நம்ம விரும்பாத ஸ்தலத்திற்கு, நம்ம விரும்பாத ஒரு வாழ்க்கைக்கு, விரும்பாத ஒரு காரியங்களுக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், கொண்டு போய் உட்கார வைத்து அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுடைய சுயங்களை உடைப்பார். எது வரைக்கும் கர்த்தர் இங்க நம்மளை இப்படி வைப்பாரு, எது வரைக்கும் நம்மளை இப்படி வாழ வைப்பாரு, எது வரைக்கும் இந்த கஷ்டத்துல வைப்பார், எது வரைக்கும் இந்த பாடுகளுக்குள்ள வைப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய சுபாவத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருகிற வரைக்கும் நமக்கு பிடிக்காத ஒரு இடம். நம்ம போட்ட பிளான் வேற, நம்ம போட்ட திட்டம் வேற, நம்ம யோசிச்ச வாழ்க்கை வேற, நான் யோசிச்ச திருமணம் வேற, நான் யோசிச்ச காரியங்கள் வேற. ஆண்டவர் நாம் விருப்பப்பட்டபடி இல்லாமல் அவருடைய சித்தத்தின்படி, சில சமயம் அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம், கஷ்டப்படுற இடமா இருக்கலாம், ரொம்ப பாடா இருக்கலாம். அப்படியேற்பட்ட ஸ்தலத்திற்கு கர்த்தர் நம்மை போய் கொண்டு போய் அதில் வைத்து, அதோடு கூட நம்மை என்ன சொல்றதுங்க, அதோடு இசைகிற அளவுக்கு, அதோடு கூட அது செட் பண்ணிக்கிற அளவுக்கு, ஓகே இதுக்கு மேலே வேறு வழி கிடையாது, இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகி அந்த இடத்துல தங்கி ஓகே அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல வைத்து, அந்த இடத்தின் மூலியமாய், ஸ்தலத்தின் மூலியமாய், இருக்கிற ஜனங்களின் மூலியமாய், அங்க இருக்கிறதான வாழ்க்கையின் ஸ்டைல் மூலியமாய், அந்த தாழ்த்தப்பட்டதான அனுபவத்தின் மூலியமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்முடைய சுயங்களை கர்த்தர் உடைக்குவார். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடங்களில வைத்து கர்த்தர் நம்முடைய சுயத்தை உடைக்கிறபடினால், இப்பொழுது நமக்குள்ள ஒரு பொறுமை உண்டாகும். அநேக காரியத்தை பார்த்து 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 அந்த பிரச்சனைகளை சந்திச்சு, அந்த குழப்பம் போராட்டங்களை பார்த்து, அந்த எல்லா கஷ்டங்களை பார்த்து, அந்த சஃபரிங்கை பார்த்து, அதை அப்படியே செட் பண்ணிட்டு என்ன ஆகும், ஓகே பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடுகளுக்குள்ள, அந்த தாழ்த்தப்பட்டதான அனுபவங்களுக்குள்ள போய் செட் பண்ணிக்கிறோம் பாருங்க. செட் பண்ணிட்டதுக்கு பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னா, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியதான ஒரு பலன் வரும். எது வந்தாலும் அசைஞ்சு போகாத பொறுமையோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வந்துடும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாம் பாடுகளுக்குள்ள போகிறோமோ, எவ்வளோத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ள போகிறோமோ, எவ்வளோத்துக்குள்ள அந்த வேதனைக்குள்ள போகிறோமோ, அப்பொழுது நம் நல்லா ட்ரெயின் ஆகி அதை பார்த்து பார்த்து முன்னாடி ஷாக் ஆயிடுவோம், முன்னாடி பதறிடுவோம். என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏது செய்யறதுன்னு தெரியல, பதறிடுவோம். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ள போய் அதிலே இருந்து ஃபேஸ் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா, ஓகே பழகுனது தானே, ஈஸியாக ஃபேஸ் பண்ணலான்றது வந்து இப்போ சாந்தம் வந்து
அப்ப ஆண்டவர் தாழ்த்தப்பட்ட, நாம் திட்டம் போடாத, நாம் எதிர்பார்த்திராத ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் பிடிக்கலனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வைத்து நம்மளை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், அந்த இடத்தை வைத்து கர்த்தர் நம்மை சாந்த குணமுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். பொறுமை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தாழ்மை உடையவர்களாக, கீழ்ப்படிதல் உடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படியா மோசேயை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் 40 வருஷம் மீதிய தேசத்தில் வைத்து உடைத்து, அவருடைய 80வது வயசுல கர்த்தர் என்ன பண்றார்? மோசே சூழ்நிலைகள் நிமித்தமாய் முச்செடியில ஒரு என்கவுண்டர், முச்செடி அவர் கண்களில் காண்பிக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மலை மேல் ஏறுகிற அனுபவத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த முச்செடியில கர்த்தர் அந்த காட்சியை காட்டுகிறார், அதோட அந்த தரிசனத்தை பார்க்கிறார். அப்பொழுது மோசே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து என்ன சொல்றார்? இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும் அப்படின்றார். நல்லா விளங்கி கொள்ளணும், இதைதான் நம்ம பேசணும். அவர் கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்ட பொழுது, அவர் பார்த்துட்டதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிட்ட வருகிறதை பார்த்துட்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றார். இதை குறித்து தான் காலையில நம்ம பார்த்தோம். கிட்ட வருகிறதை பார்த்த உடனே கிட்ட வா அப்படின்ற ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லணும். தயவாய் மன்னிக்கணுங்க. அதுல எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் பார்க்கும்படி, மோசே பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலே தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மோசே கிட்ட வருகிறதை கண்டார், கிட்ட வருகிறத பார்த்தார். கிட்ட வருகிறத கண்டு அதற்கு பிற்பாடு கர்த்தர் என்ன பண்றாரு? மோசே மோசே என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ மோசே கிட்ட வருகிறத பார்க்கிறார். ஆண்டவர் கிட்ட வராரா, கிட்ட வந்து நிற்கிறாரா, அல்லது அவர் என்ன சொல்றது, கிட்ட வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? அப்போ கர்த்தர் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். மோசே மீதிய தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மோசையை பார்த்து, மோசே இந்த இடத்துல இருந்து நீ இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு மெசேஜை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு ட்ரைனிங்கை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளையை எடுத்துட்டு பக்கத்துல இல்ல, நான் காண்பிக்கிற ஒரு தேசத்துல, மோரியா தேசத்துல போய் நான் காண்பிக்கிற அங்க இருக்கிற ஒரு மலையில இந்த பிள்ளை என்ன பண்ணு, பலியை செலுத்துன்னு சொல்றார். ஆனா மோசையோட வாழ்க்கையில ஆண்டவர் மீதிய தேசத்துல இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கலாம். அப்பா நீ என்ன பண்ணு, இந்த மலைக்கு போ, நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி மலைக்கு போய் அந்த மலையில நில்லு, அங்கிருந்து நான் நிறைய காரியத்தை பேச போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சூழ்நிலைகளை கொண்டு வரவழைத்து, அப்பொழுது மோசே அந்த சூழ்நிலைகளை, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு முச்செடியை காணும்படி கர்த்தர் செய்து, அதை கண்டுட்டதுக்கு பிற்பாடு அவர் கிட்ட வருகிறது, அதாவது நான் அதை கிட்ட போய் பார்க்கிறேன், அது என்ன வித்தியாசமா இருக்கு, அந்த காட்சி வித்தியாசமா இருக்கு, நான் கொஞ்சம் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அவர் காட்டுகிறதான காரியத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அவர் காண்பிக்கிறதான காட்சி எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தர் நாம் கிட்ட வருகிறதை, அதை நான் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரியத்தை நம்முடைய மனதில் வளர்த்து கொள்ளும் பொழுது யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். அப்போ மோசே கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்ட பொழுது, பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேய மோசே மோசே என்று சொல்லி அழைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுக்கப்புறம் தான் சில காரியத்தை குறித்து இந்த காலையில பேசினேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை நான் திருத்தி அதில் அது என்ன சொல்ல வருகிறேன் என்றதான காரியத்தை நீங்கள் தயவாக புரிந்து கொள்ளணும் தான். இது தவறாக போயிடக்கூடாது. என்னால் நான் அந்த வீடியோங்க அப்படியே நாங்கள் போட்டுட்டு போயிட்டு இருக்க முடியும். பட் ஆனால் அதில் ஜஸ்ட் ஒரு ஜட்ஜ் பண்ணோன்ற ஒரு காரணத்துக்கு பார்க்கும் பொழுதாவது அப்போ அதில் இருக்கிறதான என்ன சொல்றது, முக்கியமான காரியத்தை மறந்துடக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டு இருப்போம். ஆனாலும் ஏன் அதை மறுபடியும் எடுத்துட்டு இந்த ஒரு வீடியோ மூலியமாய் இந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிறதான முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ என்ன நடக்குதுன்னா, மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு மோசே மோசே என்று சொல்லி அழைக்கிறார். அழைச்சிட்டதுக்கு பிற்பாடு என்ன பண்றாரு? அடுத்து வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கிட்ட சேருவாயாக அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து பேசிட்டோம். கிட்டி சேராயாக, சேர்வாயாக அப்படின்றது ஒரு எண்ணத்துல நான் எழுத்துட்டேன். என்ன சொன்னேன்? கிட்ட சேர்வாயாக, கிட்ட வருவாயாக. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் கூப்பிட்டார். ஆனா நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட வருகிறத பார்த்துட்டு மோசே மோசேன்னு சொல்லி கூப்பிடுறார். கிட்ட வருகிறத பார்த்துட்டு மோசே, சொன்ன மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்.
அந்த 40 வருஷம் கர்த்தர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு, கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தை இப்ப டெஸ்ட் பண்றாரு இந்த இடத்துல. மோசே எங்க வராரு, அவர் கிட்ட அந்த தரிசனத்தை பார்த்து கிட்ட வருகிறதை கண்ட உடனே, இப்பொழுது ஆண்டவர் கிட்ட வர மோசேயை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசே வந்துரு அப்படின்னு கூப்பிடல. மோசே ஏற்கனவே பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே அவர் கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டார். அதுக்கப்புறம் காரியத்தை செய்தார் என்று சொன்னது போல இல்ல. ஆனா நல்லா புரிந்து கொள்ளணும், மோசே கிட்ட வருகிறத பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்றார், டிசிப்ளினை டெஸ்ட் பண்ணாம நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி மோசே அங்கே நிறுத்துறார். மோசே அதே இடத்துல நிறுத்துறார். நிக்க வைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கிட்ட வராத, நீ கிட்ட வராது. எனக்கு அது ரொம்ப அதுல இருந்து புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, டிசிப்ளின் இல்லாத நீ கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை. டிசிப்ளின் இல்லாத நீ என்கிட்ட வந்தனா கண்டிப்பா என்ன உணர முடியாது. டிசிப்ளின் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, ஒழுக்கம் இல்லாத, தாழ்மை இல்லாத, கீழ்ப்படுது இல்லாம நீ என்னிடத்துல வந்து நீ நிறைய காரியத்தை பேசணும்னு நினைச்சாலும், நீ கேட்கணும்னு நினைச்சாலும் எந்த காரியமும் நடக்காது. கண்டிப்பா என்னுடைய வார்த்தைகள் உனக்குள்ள போய் சேராது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், யோவான் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என்னில் நிலைத்திருக்கிற நேரத்துல தான் என் வார்த்தை உனக்குள்ள நிலைச்சிருக்கும். என்னில் நிலைத்திருக்கிறனா கண்டிப்பா என் வார்த்தை உனக்குள்ள இருக்காது. அப்பொழுது எல்லாமே அலங்கோலமா காணப்படும். கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கலன்னு அவ்வளவுதான், கட் பண்ணி போட்டுடணும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா, அவர் விரும்புகிறதான ஒழுக்கம், அவர் விரும்புகிறதான டிசிப்ளின். ஆண்டவர் சொல்றாங்களே, மோசே எங்கும் என் வீட்டில் உண்மை உள்ளவராயிருக்கிறாராம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். டிசிப்ளினா இருக்கணும்னு விரும்புகிறார். எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கம் இருக்கு, எல்லா விஷயத்திலையும் கரெக்ட், எல்லா விஷயத்திலும் சாந்த குணம் இருக்கிறது. சாந்தமா இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தங்களை பார்த்தீங்களா, அவங்க பொறுமையா ஹேண்டில் பண்றவங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா அழகா செய்வாங்க. அப்போ மோசேக்கு எகிப்தில் இருக்கிற வரைக்கும் பொறுமை இல்லை, மீதிய தேசத்துல போனதுக்கு அப்புறமா தான் பொறுமை. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஆண்டவர் விரும்புகிற டிசிப்ளின் இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய டிசிப்ளின், அதான் வந்துட்டதுக்கு பிற்பாடு கிட்ட வருகிறத பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், கிட்ட வராது அப்படின்றார். அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் திருத்தணும் நான் சொல்றேன். ஆண்டவர் கிட்ட வராதன்றார். இதை படிச்சுட்டதுக்கு அப்புறமா அந்த மிஸ்டேக்கை புரிஞ்சுட்டு இன்னொரு வாட்டி படிக்கும்போது, அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்கிறார்ன்றதை நான் இன்னும் அதிகமா புரிந்து கொண்டேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க. கிட்ட வருகிறது அப்ப வராதன்றார். அப்ப நான் வரத்தான் சொல்றாரு நான் நினைச்சேன். அப்ப ஆண்டவர் இன்னும் டெக்ஸ்ட் பண்றார், எங்க நீ வந்துட போற, தயவு செய்து வராத, நீ கிட்ட வந்துடாத. வருகிறதை கண்டது பொழுதுதான் ஆண்டவர் மோசேன்றார். நிக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் மோசே 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 அப்படின்னு சொல்றார். நில்லுப்பா அப்படின்னு சொல்றார். எதுக்காக அப்படின்னா, நீ கிட்ட வராத. கிட்ட வருகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ற காரியம் என்னன்னா, கிட்ட வருகிறதை அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக அப்படின்னா, கிட்ட வராத. முதலாவது உன் காலில் இருக்கிற ஸ்லிப்பரை கழட்டு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. கிட்ட வருகிறத பார்த்துட்டு ஆண்டவர் ஸ்டாப் பண்றார். என்ன அப்படின்னா, ஸ்லிப்பரை கழட்டு. காலை சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சோ ஒரு வீடோ ஸ்லிப்பரை வெளியில கழட்டிட்டு உள்ள எதுக்கு வரணும்? ஏன் வரேன்னு சொல்லுங்க. எதுக்கு அப்படின்னா, அது ஒரு ஒழுக்கம். அப்படியே ஸ்லிப்பரை போட்டுட்டே ஒரு குழந்தை வந்து சோஃபால விளையாடுதுன்னா, வீட்டில் இருக்கிற பெரிய நபர்கள் வீட்டுக்குள்ள வந்து அப்படியே நின்றாங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒரு மேனஸ் இல்லையா, ஒரு டிசிப்ளின் இல்லையா, ஒரு ஒழுக்கம் இல்லையா? ஸ்லிப்பர் எங்க விடணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப அந்த ஸ்லிப்பரை உள்ள போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன சொல்றோம்? உனக்கு டிசிப்ளின் இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு ஒழுக்கம் தெரியாத வளர்த்துட்டு ஒரு ஒழுங்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய முறை நம்ம கேட்போம். சுத்தப்படுத்திட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள வந்தா, அப்போ கர்த்தர் ஏற்கனவே இந்த இடத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்க ஆண்டவர் இந்த இடத்துல என்ன டெஸ்ட் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் காலில் இருக்கிற ஸ்லிப்பரை கழட்டு, டிசிப்ளினா இருக்கிறியா இல்லையான்னு டெஸ்ட் பண்றார். இந்த ஒழுக்கம் இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்றார். அந்த ஒழுக்கம் இருக்கா ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. கேட்கிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த ஸ்தலம், ஸ்லிப்பரை கழட்டு. அவர் எந்த கேள்வி கேட்கல. ஆண்டவர், இவ்வளவு நேரம் இந்த மலை மேலதான் ஏறி வந்தேன், இப்போதான் இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுட்டு இருந்தேன், இப்ப பார்த்துட்டு இந்த ஸ்லிப்பரை கழட்டு சொல்றீங்களே, நியாயமா ஆண்டவர்னு கேட்கல. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார். ஒருவேளை மோசே அந்த 40 வருஷம் எகிப்தில் இருந்தா தெரியுங்களா, அப்ப டைரக்டா முச்சையில கூட்டு வந்துட கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பார், கண்டிப்பா செய்திருக்க மாட்டார். ஆனா 40 வருஷம் ஒரு இடத்துல வச்சு உடைச்சார் பாருங்க, உருவாக்கினார் பாருங்க. அந்த இடத்துல தான் பொறுமை வந்தது. நீ எவ்வளவு உடைக்கப்படுகிறாயோ அவ்வளவு பொறுமை, நீ எவ்வளவு துன்படுத்தப்படுகிறாயோ அவ்வளவு பொறுமையும் சாந்த குணமும் அந்த ஒரு டிசிப்ளின் உனக்குள்ள வரும். சபையில சார்ந்தது, வீட்டை வைத்துக்கிற காரியம், வீட்டை சுத்திலும் சுத்தமா வைத்துக்கிற காரியம், சபையை ஒழுங்குபடுத்துகிறது, ஊழியத்துல சில காரியங்கள், நேற்று தினத்துல பார்த்தது போல எல்லா ஒழுக்கங்களையும் கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்குவார்.
ஸோ இஃப் காட் இஸ் பிரேக்கிங் யூ டுடே, கர்த்தர் உன்னை உடைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உனக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எப்படி உட்காரணும், எப்படி எழுந்திருக்கணும், எப்படி பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஒரு பொருள் எடுத்து எப்படி வைக்கணும், எப்படி சுத்தப்படுத்தணும், எப்படி வைத்துக்கணும், எப்படி காத்துக்கொள்ளணும், எப்படி பண்படுத்தணும், எல்லாம் டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறார். ஆதாம் ஏவலுக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறார். ஒழுங்கா பண்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண, டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறார். கரங்களை கொடுத்துருக்கிறத பார்த்துக்கணும்னு சொல்லி டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறார். அப்போ அந்த ஒழுக்கத்தை சீஷர்கள் கையில டிசிப்ளினை சொல்லி கொடுக்கிறார். எப்படி உட்காரணுன்றதை சொல்லி கொடுக்கிறார். 50 பேரா உட்காரணும், டிசிப்ளினை சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் மரித்து எழுந்திருக்கும் பொழுது அவர் அவ்வளோ டிசிப்ளினா அவருடைய அந்த ஒரு போர்வையை மடிச்சு வச்சுட்டு போகிறாருங்க. டிசிப்ளின். இன்னைக்கும் பிரேயருக்கு வர எல்லா தங்கச்சி தம்பிங்க சகோதரிமார்கள்லாம் சொன்ன காரியம் நேற்று தினத்தில் கேட்டதுக்கு பிற்பாடானா எனக்கு எழுந்திருச்ச உடனே கேட்ட வார்த்தை தான் வருது. ஐயோ டிசிப்ளின், ஆண்டவர் டிசிப்ளினை பற்றி பேசினாரே, அப்போ என் அழைப்பில் உறுதி பண்ணணும், இந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு எல்லாமே ஒழுங்கா நேற்று பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே ஆண்டு டிசிப்ளின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். வீட்லையா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், படிப்புலையா இருக்கட்டும், எந்த ஸ்தலத்திலையும், சபையிலையோ, ஊழியத்திலையோ, வாசிக்கிறதோ, துடைக்கிறதோ, எல்லாத்துலேயும் ஆண்டு டிசிப்ளினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். அந்த டிசிப்ளினை டெஸ்ட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு உன் ஸ்லிப்பரை கலட்டு, நான் உங்ககிட்ட டிசிப்ளினை பார்க்க விரும்புகிறேன். மோசே கிட்ட அந்த டிசிப்ளினை பார்க்கிறார். உடனே மோசே ஸ்லிப்பரை கலட்டிட்டு வருகிறார். அந்த டிசிப்ளினை கண்டதுக்கு பிற்பாடு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த டிசிப்ளினை பார்த்ததுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் அதுக்கப்புறமா ஆண்டவர் மோசையோடு கூட பேச வேண்டிய காரியங்களை மோசே பேசுகிறார். பின்பு அவர் நான் ஆபிரகாமின் தேவன், இப்போதான் பேசுகிறார். டிசிப்ளினை பார்க்கிறார், அந்த ஒழுக்கத்தை பார்க்கிறார். அந்த ஸ்லிப்பரை கழட்டுறதுல ஒழுக்கத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நிறைய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார். யாரை கொண்டாவது டெஸ்ட் பண்ணுவார், எதை கொண்டாவது டெஸ்ட் பண்ணுவார். எல்லா விஷயத்திலையும் உச்சந்தலந்து உள்ள கால் வரைக்கும் உட நட பாவனை, உன் கையில இருக்கிறதான வாகனம், பொருள், வீடு, சபை, ஆராதனை, பாடல், இல்லை வாசிக்கிறது, தொடக்கிறது, டாய்லெட்டை கழுவுறது, எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் டிசிப்ளினை உன் வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த டிசிப்ளின்ல நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற திட்டத்துக்கு நேராக பேசுவார். அல்லேலூயா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம இடத்துல அந்த ஒரு டிசிப்ளினை, ஒழுக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நான் புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லு. ஆனா இன்னும் அதிகமா அதுல நான் இன்னும் அதிகமா புரிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, கிட்டவான கூப்பிடல, டிசிப்ளின் இல்லாத வராதன்றார். நீ கிட்டி சேராயாக, நீ வரவே வராத. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸ்லிப்பரை கழட்டுப்பான்றார். நீ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சரி, டிசிப்ளின் இல்லாத ஆண்டவர், அதாவது டிசிப்ளின் இல்லாத ஒருவேளை நீங்க ஊழியத்தை செய்யறவங்களா, டிசிப்ளின் இல்லாத கிட்ட சேர்க்கக்கூடாது. டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நீங்களும் கிட்ட போகாதீங்க. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒழுக்கம் இருக்கான்னு செக் பண்ணுவார். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்ககிட்ட டிசிப்ளின் இருக்கான்னு செக் பண்ணுவார். சரியான விதம் இருக்கா, இதை பார்த்துப்பியா, இதை சரியா நடத்துப்பியா, இது சரியான விதத்துல நீ சரியான விதத்துல இதை நீ கவனிச்சு நடத்துவியா, எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. அதனால ஆண்டவர் என்ன பண்ண, முதலாவது உங்ககிட்ட டிசிப்ளினை பார்க்குவார். டிசிப்ளின் இல்லாத ஊழியத்தை சரியா செய்ய முடியாது. டிசிப்ளின் இல்லாத எந்த காரியத்தை சரியா செயல்படுத்த முடியாது. ஆண்டவர் அதனால தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், அதுக்கப்புறமா தான் காலிங் கான ட்ரைனிங். நாளிலும் கூட நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் டிசிப்ளின் இல்லாத வராது. நீ கிட்ட வர ஆசைப்பட்டாலுமே டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். அந்த டிசிப்ளினோடு கூட நீ வருத பார்த்ததுக்கு பிறகு தான் ஆசையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த டிசிப்ளினோடு கூட கர்த்தரை தேடணுன்ற தெரியுமா, ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். டிசிப்ளின் இல்லாத இன்னைக்கு ஆராதிக்கிறோம், டிசிப்ளின் இல்லாத பாடுறோம், டிசிப்ளின் இல்லாத சபைக்கு வரோம், ஒழுக்கம் இல்லாத எல்லாத்தையும் செய்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சும்மா வந்துட்டு தான் போனோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியவே முடியாது. இன்னைக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் உங்களை உடச்சி உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த டிசிப்ளின் வேணும்ப்பா, எனக்கு அந்த டிசிப்ளின் வேணும்ப்பா. கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு அந்த ஒழுக்கம் வேணும் ஆண்டவரே. மோசேயோட வாழ்க்கையில 40 வருஷம் வைத்து ஒரு இடத்துல வைத்து ஒரு ஒழுக்கத்தை நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. அந்த ஒழுக்கத்தை டெஸ்ட் பண்ணி அந்த ஒழுக்கத்துல ஜெயிப்பதற்கும் நீங்களே உதவி செஞ்சீங்களா ஆண்டவரே. ஒழுக்கத்திற்காக, டிசிப்ளினுக்காக ட்ரைனிங் பண்றது மாத்திரமல்ல, அந்த ட்ரைனிங்ல நீ ஜெயிக்கணும் அப்படின்றதும் அவருடைய மிகப்பெரிய ஆசை. படிப்பை சொல்லி கொடுக்கறதான டீச்சர் சொல்லி கொடுத்தது மாத்திரமில்லை, நான் சொல்லி கொடுத்தபடி என் ஸ்டூடெண்ட் நல்லா படித்து டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ரொம்ப பெரிய ஆசை. இன்றைக்கும் கர்த்தர் அதை தான் பாருங்க, உங்களை அறிமுகப்படுத்தணும்னா கூட எடுத்த உடனே அறிமுகப்படுத்தாம கர்த்தர் அந்த டிசிப்ளின் வந்துட்டதுக்கு பிற்பாடு உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அப்பொழுது சாட்சியின் ஜீவியத்தை நாம் வாழ்வோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்கிறீங்க.
மேலே போய் கீழ்ப்படிந்து போயிட்டு ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோடு கீழ்ப்படிஞ்சு போய் மேல் வீட்டர் உட்காந்தாங்க பாருங்க. அப்போதான் ஆவியானவர் வந்து அவங்க சாட்சியா இருந்தாங்க உலகத்துக்கு. என்னோடு கூட இருக்கிறபடினால் நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. டிசிப்ளின் இருந்ததுக்கு அப்புறமா தான் நீ என் சீஷர்கள்னு சொல்ல முடியும், நீ என் புள்ளன்னு சொல்ல முடியும், நீ என்னுடைய தாசன்னு சொல்ல முடியும். டிசிப்ளின், ஒழுக்கம். எல்லா விதத்திலையும் ஆண்டவர் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மோசே கிட்ட வருகிறத பார்த்த உடனே வராத அப்படின்றார், அதை வராதன்றார். நீ கண்டிப்பா தயவு செய்து வரவே வராது, ஏன்னா டிசிப்ளின் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பரை கழட்டு, நான் டெஸ்ட் பண்றேன், கேட்கறியா இல்லையா? ஆண்டவர் சில காரியங்களை சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். கீழ்ப்படியா கீழ்ப்படிய மாட்டேன்னு பார்ப்பார். செய்தியா சரியா செய்யறது இல்லையான்றதை பார்ப்பார். ஒழுங்கா அதை கௌரவமா ஆண்டவருக்கு பயபக்தியோடு கூட செய்கிறாயா செய்கிறது இல்லையா என்று கர்த்தர் பார்ப்பார். அந்த காரியத்தில் உனக்கு டிசிப்ளின் இல்லைன்னா உன்னை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு கூட்டு போக மாட்டார், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டு போக மாட்டார், அடுத்த கட்டத்துக்கு உன்னை கூட்டு போக மாட்டார். இதிலே உண்மை இல்லாத உன்னை நான் எப்படி பெரிய பொறுப்பு நம்பி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? There is no discipline in this small little things. How can I give you the big assignment? எப்பொழுது பெரிய பொறுப்பு உங்களை நான் கொடுக்க முடியும்? டிசிப்ளின் வர வரைக்கும் விடுறதில்ல. அதனால தான் கர்த்தர் உடைக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உடைங்கப்பா, அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் வர வரைக்கும் என்னை உடைங்க ஆண்டவரே. மோசே நிக்க வச்சிட்டீங்க, ஒழுக்கம் இல்லாத மலை மேல ஏற முடியாதுப்பா, அங்கே நில் அப்படின்றார். டோன்ட் கம், ஜஸ்ட் ஸ்டே வேர் யூ ஆர். ஐ நீட் டிசிப்ளின். ரிமூவ் யுவர் ஃபுட்வேர், ரிமூவ் யுவர் சாண்டல். அதை கலட்டினதுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் ஓகே டிசிப்ளின் இருக்கு சொன்ன உடனே குயிக்கா ஒபே பண்ணிட்டேன். ஒழுக்கம் அதுதான். லேட்டா ஒபே பண்ணல, உடனே ஒபே பண்ணிட்டேன், உடனே கீழ்ப்படிச்சதான் ஒழுக்கம். இப்போ நான் பேசுறேன், நான் ஆபிரகாம் என் தேவன். அல்லேலூயா. நாளை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஒழுக்கம் வரட்டும்பா, எனக்கு தெரியல, என்னை உடைச்சிருங்க, உடைச்சி உருவாக்கியாவது அந்த ஒழுக்கத்தை கர்த்தர் எனக்குள்ள கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. உடைய கரத்துல விட்டு கொடுங்க. பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் தகப்பனை பேசின வார்த்தையை கர்த்தர் தகப்பனை தயவா மன்னிங்க ஆண்டவரே. அதில் தகப்பன அந்த வார்த்தையை தகப்பனை நீர் அழைத்தீர் என்று சொல்லி நாங்கள் அதை ஆண்டவரே நினைத்து பேசணும் ஆண்டவரே. ஆனாலும் எதை பேச வேணும் என்கிறதான இன்டென்ஷனை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அந்த டிசிப்ளினோடு கூட கிட்ட வர வைக்க வேணும் என்பது ஆண்டவரே உங்கள் ஆசையாக இருக்குது. அப்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவரே அந்த டிசிப்ளினோடு உங்கள் கூட வர, உங்ககிட்ட வர ஆண்டவரே, அந்த டிசிப்ளின் பூரணமாய் நீர் பிடித்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அடுத்து எங்ககிட்ட தெளிவாக பேச முடியும் ஆண்டவரே. அந்த ஒழுக்கத்திற்காக எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் பார்க்கிறவர்கள் பார்க்க போகிறவர்கள் இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. செய்யா தகப்பனை மீதியாக இருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க, உங்கள் சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பன் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். கம்ப்ளீட்டாக எங்களை ஆளுகை செய்யுங்க. மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நீர் விரும்புகிற ஒழுக்கம் வருகிற வரைக்கும் என்னை உடைத்து உருவாக்குங்க அப்பா. அந்த ஒழுக்கம் வந்தாதான் ஆண்டவரே நான் உங்களுடைய சேவையை பரிபூர்ணமாக செய்ய முடியும், ஊழியத்தை செய்ய முடியும், உங்கள் சத்தத்தையே நான் கேட்க முடியும். ஒழுக்கம் வேணாம்ப்பா. படுக்கிறதுல, எழுந்திருக்கிறதுல, வீட்டை பார்த்துக்கிறதுல, பிள்ளைகளை வளர்க்குறதுல, காசு செலவு செய்யறதுல, ஊழியத்தை நடத்துறதுல, சுத்தப்படுத்துறதுல, எல்லா பணிவிடையிலும் ஆண்டவரே நான் ஒழுக்கத்தோடு இருக்க என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. உமக்குள் இருக்கிறதான அந்த தாழ்மை, கீழ்ப்படிதல், அந்த சுபாவம், ஒழுக்கமானது எனக்குள்ள வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க. என்னால் நீங்கள் பெருகி நாங்கள் சிறுகணும். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.